Yeah, hi, welcome you all to our channel Cryptech Maestros. Please do subscribe and follow us on social media. நம்ம சேனலில் கிரிப்டோ கரன்சியோட சீரீஸ் ஆஃப் எபிசோட்ஸை பற்றி வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கோம். ஸோ நீங்கள் அதை மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோஸோட பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுத்துருக்கோம். ஸோ ப்ளீஸ் டூ வாட்ச் இட் ஃப்ரம் த பிகினிங். ஸோ லாஸ்ட் எபிசோடில் வாலெட்ஸ்னால் என்ன, வாலெட்ஸோட டைப்ஸு, வாலெட்ஸ் எப்படிலாம் செலெக்ஷன் பண்ணணும் அண்ட் ட்ரஸ்ட் வாலெட் எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான டெமோ எல்லாம் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி எபிசோடில் எப்படி ட்ரஸ்ட் வாலெட் மூலிமா டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸில் ட்ரேடிங் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸ், அதாவது நம்ம ப்ரீவியஸ் எபிசோட்ஸில் பார்த்த மாதிரி சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸில் நம்ம டிரான்சாக்ஷன்ஸ் ஒரு தேர்ட் பார்ட்டி மூலிமா தான் நடக்கும். இங்கே தேர்ட் பார்ட்டி இல்லாமல் டேரெக்டாக டிரான்சாக்ஷன் பண்ணுவோம். ஆல்ரெடி இதை பற்றி ப்ரீவியஸ் எபிசோட்ஸில் பேசியிருந்தாலுமே ஜஸ்ட் சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸ்னால் என்ன அப்படிங்கிறத ஞாபகப்படுத்திடுறேன். சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸில் நம்ம மணியை அவங்க வாலெட்டில் ஹோல்ட் பண்ணுறதுனால ப்ரைவேட் கீ ஃபுல் கண்ட்ரோல் நம்மக்கிட்டே இருந்தாலுமே அதோட ஸ்டோரேஜ் அண்ட் டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் எல்லாம் ரெஸ்பெக்டிவ் எக்ஸ்சேஞ்சஸ் கிட்ட தான் இருக்கும். பட் டெக்ஸில் நம்ம என்ன ட்ரேடிங் பண்ணாலுமே வாலெட்டோட ப்ரைவேட் கீ மூலயமா தான் டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். அதே மாதிரி டிரான்சாக்ஷனில் ஹோல்ட் பண்ணுற கரன்சி வாலெட்டில் தான் வந்து ஸ்டோர் ஆகும். இதுதான் சிம்பிளாக டெக்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா. இப்போது டெக்ஸ்லாம் வந்து பயங்கரமாக பாப்புலாரிட்டி கெயின் ஆகிட்டு வந்துகிட்டே இருக்குது. நிறைய காயின்ஸ் இப்போ வந்து ஓன் ஸ்வாப் ரிலீஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா பேன்கேக் ஸ்வாப்பு, சேஃப் மூணு, ஷிபு காயின் எல்லாமே. டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸை சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸோட கம்பேர் பண்ணி ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து செக்யூரிட்டி. ஸோ சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸில் வல்னரபிலிட்டிக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது. டீசென்ட்ரலைஸில் பிளாக் செயினில் காயின் ஸ்டோர் ஆகுறதுனால செக்யூரிட்டி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். கண்ட்ரோல் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரலைஸில் தேர்ட் பார்ட்டி கண்ட்ரோல், பட் டீசென்ட்ரலைஸில் நம்ம தான் நம்ம கரன்சியை கண்ட்ரோல் பண்ணுறோம். ஸோ ஸ்பீட் வைஸ் பார்க்கும்போது சென்ட்ரலைஸில் சர்வர்ஸ் இருக்கிறதுனால ஹை ஸ்பீடில் டிரான்சாக்ஷன் நடக்கும். பட் டீசென்ட்ரலைஸில் பிளாக் செயினில் டைரெக்டாக நடக்கிறதுனால இல்லை டிரான்சாக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஃபீஸ் வைஸ் பார்க்கும்போது சென்ட்ரலைஸில் எக்ஸ்சேஞ்சஸ்லாம் வந்து அதிகமாக இருக்கும், டீசென்ட்ரலைஸில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ ஒரு சில டிரான்சாக்ஷன் ஜீரோ ஃபீஸாக கூட இருக்கலாம். ஸோ வந்து சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சஸில் பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து தேவைப்படும். பட் டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சஸில் எந்த ஒரு பர்சனல் டீட்டெயில்ஸுமே தேவையில்லை. லிக்விடிட்டி வைஸ் பார்க்கும்போது சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸ் பாப்புலாரிட்டினால லிக்விடிட்டி அதிகமாக இருக்கும். சென்ட்ரலைஸில் கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஃபங்க்ஷனாலிட்டி வைஸ் பார்க்கும்போது சென்ட்ரலைஸில் யூசர் இன்டர்ஃபேஸில் நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். டீசென்ட்ரலைஸில் ஃபுல் கண்ட்ரோல் நம்மனால தான். ஸோ கொஞ்சம் ஸ்பெஷல் நாலேஜ் வந்து இதுக்கு தேவைப்படும். கேட்வே வைஸ் பார்க்கும்போது சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸில் ஃபியட் கரன்சியை எக்ஸ்சேஞ்சில் கொண்டு வந்து கிரிப்டோ கரன்சியை வாங்க முடியும். பட் கிரிப்டோ கரன்சியை வச்சு தான் டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸில் இன்னொரு காயினை ஸ்வாப் பண்ண முடியும். ஆப்ரேஷன் வைஸ் பார்க்கும்போது சர்வர் பேஸ் ரன் ஆகுறதுனால சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சஸ் டவுன் ஆக நிறையவே சான்சஸ் இருக்குது. டீசென்ட்ரலைஸில் டேரெக்டாக பிளாக் செயினில் ரன் ஆகுறதுனால ஆப்ரேஷன் இன்டரப்ஷன்ஸ் நடக்க சான்சஸ் வந்து ரொம்பவே கம்மி தான். ஸோ டெக்ஸில் ரெண்டு விஷயம் இருக்குது. ஸோ சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சஸை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை பற்றி என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லிப்பேஜ் அண்ட் செகண்ட் வந்து ஃப்ரண்ட் ரன்னிங். ஸ்லிப்பேஜ் அப்படின்னா மார்க்கெட்டில் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸோட க்ரோத்தை பொறுத்து மார்க்கெட்டில் ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். இதனால நம்ம ஒரு ப்ரைஸில் வாங்கணும்னு டிசைட் பண்ணி ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகுறதுக்குள்ள ப்ரைஸ் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இதை ஓவர் கம் பண்ண தான் ஸ்லிப்பேஜ் யூஸ் பண்ணுவோம். ஸ்லிப்பேஜ் யூஸ்வலாக பர்சன்டேஜில் சொல்லுவாங்க. 1%, 2%, 3% அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். சப்போஸ் 1% ஸ்லிப்பேஜ் செட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பைக்கு செட் பண்ண ப்ரைஸில் இருந்து 1% வேரியேஷனில் இருக்க ப்ரைஸ் ரேஞ்சில் மார்க்கெட் ப்ரைஸ் வந்துச்சு அப்படின்னா ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸ்லிப்பேஜ் வந்து ஜென்ரலாக ரெண்டு டைப் சொல்லுவாங்க. ஒன்று வந்து பாசிட்டிவ் ஸ்லிப்பேஜ், இன்னொன்று வந்து நெகட்டிவ் ஸ்லிப்பேஜ். இப்போ நான் வந்து பை பண்ணுறேன் அப்படின்னா பாசிட்டிவ் ஸ்லிப்பேஜில் பை ப்ரைஸில் கொடுக்குற ஸ்லிப்பேஜ் பர்சன்டேஜில் ரொம்ப கம்மியாக பை பண்ணுறது தான். நெகட்டிவ் ஸ்லிப்பேஜ் பார்த்தோம் அப்படின்னா பை ப்ரைஸை விட ஹை ப்ரைஸை கொடுத்து வாங்குறது. இதில் செல் ஆர்டர்னா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். செல் ப்ரைஸை விட அதிகமாக செல் பண்ணால் பாசிட்டிவ் ஸ்லிப்பேஜ், செல் ப்ரைஸை விட கம்மியாக செல் பண்ணால் அப்படின்னா நெகட்டிவ் ஸ்லிப்பேஜ். ஸோ ஸ்லிப்பேஜ் ஜென்ரலாக 1 to 5% செட் பண்ணலாம். எக்ஸஸ் ஸ்லிப்பேஜ் செட் பண்ணுறது வந்து ஃப்ரண்ட் ரன்னிங் ஆகிடும். ஸோ ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வந்து ஃப்ரண்ட் ரன்னிங். ஸோ ஃப்ரண்ட் ரன்னிங் யூஸ்வலாக ஆர்டர் புக்கில் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து டாப் 10 or 20 ஆர்டர்ஸ் டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். இன்கேஸ் அதிகமாக ஸ்லிப்பேஜ் செட் பண்ணும்போது நம்ம ஆர்டர் ஃப்ரண்ட்டில் ரன் ஆக ட்ரை பண்ணும். சப்போஸ் பையாக இருந்தால் செல் ப்ரைஸ் அதிகமாக போட்டு இருக்கிறவங்க ஆர்டர் ஹை ப்ரைஸில் எக்ஸிக்யூட் ஆகிடும். பட் ஆக்சுவலாக காயின் ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்கும். ஸ்லிப்பேஜ் பர்சன்டேஜ் ஹைனால நம்ம ஆர்டர் ஃப்ரண்ட்டில் ரன் ஆகிடும். ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். சப்போஸ் ஸ்லிப்பேஜில் சம் பர்சன்டேஜில் 100 INR 10,000 காயின்ஸ் பை ஆர்டர் வரப்போகுதுன்னு வச்சுக்கலாம். கரண்ட்டாக 90 rupeesக்கு காயின் ப்ரைஸ் போயிட்டு இருக்குது அப்படின்னா
ஃப்ரண்ட் ரன் வரப்போகுதுன்னு தெரிஞ்சவங்க 90 rupees காயின்ஸை பை பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ இந்த 100 INR ஆர்டர் வந்த உடனே வித்துட்டு ப்ராஃபிட்டை பார்த்துடுவாங்க. ஸோ ஸ்லிப்பேஜுக்கும் ஃப்ரண்ட் ரன்னுக்கும் ரெண்டுத்துக்குமே இன்டர்லிங்க் இருக்குது. ஸோ சம் ஆஃப் த டாப் டெக்ஸ் எக்ஸ்சேஞ்சஸ் வந்து இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கோம். லைக் யூனிஸ்வாப், ஹெம்டெக்ஸ், பர்கர்ஸ்வாப், பேன்கேக் ஸ்வாப்னு நிறைய எக்ஸ்சேஞ்சஸ்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் எபிசோடில் எப்படி ட்ரஸ்ட் வேலெட்டில் டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சஸ் வந்து கனெக்ட் பண்ணுறது, ப்ளஸ் ஆப்ஸ் மூலிமா போயிட்டு பேன்கேக் ஸ்வாப்பில் எப்படி வந்து ஒரு காயினை ஸ்வாப் பண்ணுறது, ஸ்லிப்பேஜ் எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றிலாம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே கனெக்டட் வித் அஸ். ஆஸ் யூஷுவல் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் கோடோட முடிச்சிடலாம். இஃப் அட் ஃபர்ஸ்ட் யூ டூ சக்சீட், குவிட் ட்ரைங் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ட்ரேடில் ஃபர்ஸ்ட் டைமு சக்ஸஸ்னால் நம்ம இன்னும் ட்ரேடிங்கே ஃபுல்லாக கற்றுக்கல அப்படிங்கிறது தான் மீன். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரியப்படுத்துங்க. இம்மிடியேட்டாக அதுக்கான ரெஸ்பான்ஸை வந்து நாங்கள் கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் we are also active in social medias like Facebook, Twitter, Telegram, Instagram, Reddit, Pinterest, LinkedIn. ஸோ உங்களுக்கு வந்து மார்க்கெட் அப்டேட்ஸ் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சோஷியல் மீடியாஸ் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். we are always active on the daily market updates வந்து நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். So thanks for watching. Learn today and lead tomorrow. And don't forget to support and subscribe us. See you in next video. Bye bye.